கல்லை எங்கேயும் களவாண்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க, கேட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த கல் எதுக்கு அப்படின்னா, காலையிலே வீட்டுக்கு 3 பேஸ் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து வந்திருந்தாங்க. பேஸ் லைனுக்கு ஆல்ரெடி நாங்கள் எழுதி கொடுத்து ரொம்ப மாதம் ஆச்சு. ஆனால் அது இப்போ தான் அப்ரூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ மாட்ட வந்திருக்காங்க. மெயின் போர்டில் லைன் எடுத்து எங்களுக்கு மாட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த வேலை உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, இவ்வளோ வெயிலையும் உட்காந்து மெனக்கட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இதுக்கு ரொம்ப நீட்டாகவே மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. தேங்க்ஸ் டு எலக்ட்ரிசிட்டி போர்டு. அவங்களும் மாட்டி முடிச்சுட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நானும் ஈவினிங் போல் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்மில் எனக்கு வந்து பை அண்ட் ட்ரை ஒர்க் அவுட் தான் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். இன்னைக்கு என்னோட கம்பெனியோட லாஸ்ட் டே. அதனால ஒரு லாஸ்ட் கால் வித் மை மேனேஜர், டீம் மெம்பர்ஸ் அண்ட் சீனியர். ஸோ இங்கே வந்து நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. நிறைய சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த 2 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. ஸோ அது எல்லாமே நினச்சிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கடைசியாக லேப்டாப்பையும் ஷட் டவுன் பண்ணிட்டு லேப்டாப்புக்கும் ஒரு பாய் சொல்லிட்டேன். என்னமோ தெரியல, ஒரு மாதிரி மிஸ்ட் ஃபீலிங்காகவே இருந்துச்சு. இவ்வளோத்துக்கு இந்த 2 வருஷம் வந்து நான் ரிமோட் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஃபீஸ்க்கு போனதே கிடையாது. எல்லாருமே ரொம்ப நைஸ் பீப்புள். ஸோ அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மல்டிபிள் தாட்ஸ் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி இந்த 2 வருஷம் இவ்வளோ சீக்கிரமாக போச்சு அப்படின்னு. பட் லைஃப்பில் நெக்ஸ்ட் கட்டம் போகணும் அப்படின்னா சில விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்க தான் வேறு வழி இல்லை. அம்மா அப்பா டீ கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை.